இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒருத்தர் சந்திக்க போகிறோம். இந்த இருக்கிற நிலைமை, ஒருத்தர் ஐயா கூப்பிடுறோம். வீட்டுக்குள்ளே 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் நிமிர்ந்து பார்க்குறதே கிடையாது. 5 பேரும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்பன், ஆத்தா, புள்ள, தாத்தா, பாட்டி, 5 பேர் கையில் என்ன இருக்கு? புத்தகமா இருக்கு. 5 பேர் கையிலையும் புத்தகம் இல்லை, 5 பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. தடவிக்கிட்டு இருக்கேன். 5 பேரும் செல்போனை தடவினா யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? ஆள் வேணும்ல பதில் சொல்றதுக்கு. வீட்டில் போய் கேட்டால் பதிலே கிடைக்கல. அப்போ என்ன செய்யலாம்? செல்போனை தடை செய்யலாமா? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு செல்போன். அதை தடை செய்யலாமா? அப்போ அதை எப்படி பயன்படுத்துவது, எப்போது பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிய வேண்டாமா? அப்படி புரிந்து கொண்டால் வாழ்க்கையை சரியாக்க முடியும். அப்போ புரிந்து கொள்ளணும் என்ன? அம்மா மகன் அந்த உறவு நல்லா வரணும். முதல்ல குழந்தையை வளர்க்கும் போதே ஈகடிக்க செம்மதியாள், எறும்பு கடிக்க செம்மதியாள். அந்த குழந்தையை அப்படி போட்டு வளர்த்தா. தாய் எப்படி வளர்த்தா? 10 பிள்ளையை வளர்த்தா. பசி இல்லாமல் 10 குழந்தைய வளர்த்தா. சாப்பாடு போட்டு உருட்டி 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 விட்டு கொடுத்தா. உருட்டி உருட்டி கொடுத்த பிறகு அவங்க சாப்பிட்டு படித்தாங்க. படித்த பிறகு எல்லாரும் வேலைக்கு போனேன். 10 பிள்ளையும் சேர்ந்து ஒரு ஆத்தாளை காப்பாற்ற முடியாமல் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் விட்டானே, இதை விட கொடுமை எங்கே இருக்க முடியும்? அப்போ அந்த அன்பான சமுதாயம் எங்கே போச்சு? அந்த சமுதாயம் எப்படி மாறினுச்சு? நாகரிகம். நாம் அப்படி வரணும், நாம் இப்படி வரணும், இத்தனை லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இத்தனை வீடு கட்டணும், இத்தனை பேராசை. மனிதன் பேராசைக்கு ஆட்படும் போது சொந்தம் சொத்து எல்லாத்தையும் தூக்கி எறிந்தேன். அந்த தாய் என்ன ஒரே ஒரு தாயை பற்றி சொல்லுங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்தா, படிக்க வச்சா. ஏழை படிக்க வச்சா, பெரிய படிப்பு படித்தான், பரவாயில்ல. மாதம் அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அனுப்புனான். லேட்டாக அனுப்புனான். அவன் ஒவ்வொரு தடவையும் அந்த ஹாஸ்டல் வார்டன் அவனை அவமானப்படுத்தி அதை வாங்கினார். லேட்டாக அனுப்புனான். ஆனால் பையன் நல்லா படித்தான் கோல்டு மெடலிஸ்ட். அந்த அவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள் இதை போல மேடையிலே. அந்த மேடைக்கு பையன் வந்தேன், பாராட்டு விழாவுக்கு வந்தேன். அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் என் மேடைக்கு வந்துட்டேன். வந்தோடனே அந்த பையனை பற்றி பேசும்பொழுது பிரின்சிபால் சொன்னார், பையன் மிக ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், கஷ்டப்பட்டு படித்தான். இன்றைக்கு நம்முடைய கல்லூரியிலேயே முதல் மாணாக்கனாக வந்திருக்கிறான். அவனுக்கு சொந்தக்காரர்கள் வேண்டியவர்கள் யாராவது இங்கே வந்திருந்தால் தயவு செய்து மேடைக்கு வரவுனார். அப்போ அவங்க அம்மா கடைசியில் உட்காந்துருந்தா வெக்கப்பட்டு, ஏன்னா ஏழை, வெக்கப்பட்டு உட்காந்துருந்தா. இல்லை யாராவது இருந்தால் வாங்கணும்னா அந்த அம்மா எந்திரிச்சிருந்தாங்க. உடனே வாங்கம்மா நீங்கள் வாங்க இங்கேண்ணா மேடையை கூப்பிட்டாங்க. மேடையை கூப்பிட்டு உங்கள் பையன் அருமையாக படித்து எங்கள் கல்லூரிக்கே பெரிய பெருமையை தேடி தந்துட்டேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுட்டியோ, நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. உங்கள் பையன் இவ்வளோ பெரிய பரிசு வாங்கியிருக்கேன், 2 வார்த்தை பேசுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மைக்கில் பேசி பழக்கம் இல்லைங்க, பேச தெரியாது எனக்கு சாமி. இல்லை உங்கள் உணர்வை சொல்லுங்கள், எப்படி படித்தான்? ஐயா என் மகன் என்னை இந்த விழாவுக்கே கூப்பிடல. ஏன்னா அவனுக்கு சரியான நேரத்தில் நான் பணம் அனுப்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் திட்டு வாங்கியிருக்கேன். நீ தான் சரியில்லை, நீ வெளியே போன்னு திட்டு வாங்கியிருக்கேன். அப்போதெல்லாம் என்னை திட்டிட்டு இப்போ அவ்வளோ பெரிய பரிசு வாங்கும்போது என்னை கூப்பிடாம விட்டேன். ஏன்னா நான் லேட்டாக பணம் அனுப்புனேன். ஆனால் எப்படி பணம் அனுப்புனேன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பித்தோன்னே அவர் சொன்னால், மாதந்தோறும் இரத்த வங்கியிலே போய் இரத்தத்தை விற்று நான் அவனுக்கு பணம் அனுப்பினேன். அதனால் தான் தாமதமானது. சார், இரத்தத்தை பாலாக்கி பிள்ளையை வளர்த்த தாயை பார்த்திருக்கிறோம். இரத்தத்தை விற்று ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறாள் என்றால் அவள் அல்லவா தாய். அந்த தாயை எப்படி கவனிக்கணும்? அந்த தாய் என்பது சாதாரணமானதா? அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட எப்படி மனசு வந்துச்சு? அந்த தாயை கவனிப்பதை விட உனக்கு என்ன? முதியோர் இல்லத்தில் கொண்டே விட்டுருக்கிய, விடலாமா? அது காரணம் தெரியுமா? அந்த அன்பு இல்லாது மனதிலே அன்பு, பாசம், பற்று. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தானே. மாதா பிதா குரு தெய்வம். மாதா வளர்த்துட்டா, கொண்டே சேர்த்துட்டா, நல்லா வந்துட்டான் பையன். இப்போ மாதாவும் உண்மையை சொல்லிட்டா, ரத்தத்தை விட்டு. அவன் இனிமேல் என்ன பண்ணணும்?
அந்த தாயை காப்பாற்றணும். அந்த தாயை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உண்டு. அதை அவன் சரியாக செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தெரியும். காதல் சில நேரம் கண்ணை மறைக்கும். ஒரு பண்ணையாள், அந்த பண்ணையாள் மகன் கல்லூரியில் படிக்கிறேன், அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். காதலிச்சோடனே அந்த பொண்ணுக்கிட்ட நான் தன்னுடைய வீரப்பிரதாபங்களை சொல்கிறேன். அப்போ அவங்க அப்பா மாதம் ஏதோ ஊர்லேருந்து எல்லாம் கொண்டாந்து பயலுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் யாரையோட்டையும் அறிமுகப்படுத்த மாட்டேன் அப்பாவை. ஏன்னா அவர் பாடாவதியாக வருவார், கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ காதலி கேட்குறான், இந்த வந்துட்டு மாதமாக வந்துட்டு போகிறாரு, அவர் யாருன்னு. எங்கள் பண்ணையில் வேலை பார்க்குறவன். யார்? எங்கள் பண்ணையிலே வேலை பார்க்கிறவன் என்று தந்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு காதல் கண்ணை மறைக்கிறது என்றால் அந்த காதலால் என்ன பயன்? பாடம் படித்து, பாரதிதாசன் சொன்னார், பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி, அவள் ஆடை திருத்துகின்றாள், இவன் 1000 ஏடு திருப்புகின்றான் பாரதிதாசன் எழுதினாரே. அதுவல்லவா காதல்? அதான் உண்மை காதல். நீ போலி காதல், இதுக்கு பேர் பந்தா காதல். அந்த பந்தா காதல்னாலதான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சென்னையில் இறங்கிட்டு யார்கிட்டையுமே பேச பயந்து வருது எங்களுக்கு. நான் கிராமத்தாங்க வர்றோமா, யார்கிட்டையும் பேச பயந்து வருது. ஏன்னா எவன் கையில் கத்தி இருக்குமோ, எவன் கையில் என்ன இருக்குமோ, எப்போ குத்த போகிறானோ, எப்போ வெட்ட போகிறானோ. இதான் வாழ்க்கை. யாரிடமும் சுதந்திரமாக பேசக்கூடிய அளவுக்கு. தம்பி, அந்த புத்தக கண்காட்சிக்கு போகிற வழி என்ன? தெரிஞ்சா போ, தச்சாலனா போயா, தெரிஞ்சா போ, தெரியலனா போயாங்கண்ணே. அவன் சொன்ன வார்த்தை நமக்கு விளங்கலை. ஆனாலும் அவங்ககிட்ட ஏண்டா பேசணும்னு வருது. ஏன்னா அவன் வச்சிருக்க கிருதா, அவன் வச்சிருக்க முடி, அந்த அதாவது சட்டத்துக்கு புறம்பான எல்லா செயலையும் செய்யக்கூடியவர்கள் வர வர பெரிய இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? வாத்தியாருக்கு என்ன நெறி வகுப்பு வைக்கிறது? கழுத்த நெறி வகுப்பாக வைக்கிறது? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். மாணவனுக்கு நீதி நெறி வகுப்பு. இப்படி தப்பு செய்கிற வாத்தியாருக்கு தண்டனையே சரியில்லையே சார். நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், அநியாயங்களை தண்டிப்பதற்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சொல்கிறேன், தண்டனை கடுமையாக இல்லாத காரணத்தினால்தான் தவறுகள் மலிந்து கொண்டிருக்கிறது. நாம புத்தகத்தை வச்சு திருத்துறதுன்னா அப்புறம் திருத்திக்குவோம். புத்தகத்தை வச்சு திருத்துறது, அவன் மனப்பக்குவம் உண்டாக்குறது, அதெல்லாம் நாளாகும், கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அவன் குடியினால தான் அங்கிட்டு போச்சு, மதுவால் தான் குடிச்சவராக போச்சு. மதுக்கடைகளை மூடினால் சரி, மதுக்கடையை மூடிட்டா குடிக்கிற நிறுத்திடுவாங்களா? இங்கே சவால் விடுறேன், மதுக்கடை நாளைக்கு மூடப்படுகிறது, இனிமேல் மதுக்கடையே கிடையாது, குடிக்கிற நிறுத்திடுவானா? எல்லாரும் குடிக்கிற நிறுத்திடுவான்னு சொல்லுங்க, மதுக்கடையை அடைப்பான். பக்கத்தூரில் இருக்கையா, இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அங்கிட்டு இருக்கு, போய் வாங்கி வந்துடுவேன். இல்லைன்னாலும் டீப்புல வயக்காட்டுக்குள்ள கள்ளச்சாரம் தயார் பண்ணிடுவேன். அப்புறம் பிடிச்சி விரட்டிக்கிட்டே இருக்கணும். சார், மதுக்கடையை அடைப்பதனாலே மதுவிலக்கு வெற்றியடைந்ததாக அர்த்தமல்ல. மதுவை குடிப்பதை எப்பொழுது மனிதன் நிறுத்துகிறானோ அப்பொழுதுதான் அது வெற்றியடையுமே தவிர அது வரையில் மதுவை நீங்கள் ஒழிக்கவே முடியாது. இந்த குற்றச்சம்பவங்களை ஒழிக்க முடியாது. அதை செய்யுங்க. நானே ஒரு புத்தகம் போட்டேன், போதையின் பாதைன்னு. நான் 1992 போட்ட புத்தகம் போதையின் பாதைன்னு. 92ஆம் வருஷம் போட்டேன். இந்த புத்தகத்துக்கு என்ன தெரியுமா சிறப்பு? குமுதம் பத்திரிகையில் விமர்சனம் வந்துச்சு, புதுத்தகம்னு. அப்போ நடுப்பக்கத்தில் எப்போவுமே இப்போ திரைப்பட நடிகைகள் அந்த மாதிரி படங்களை போடுவாங்க அவங்க, அது ஒரு பொழுதுபோக்கு. நடுப்பக்கத்தில் என்னுடைய புத்தகத்தை போட்டு, இதே அட்டைப்படத்தை போட்டு 1992ஆம் வருஷம் எழுதினாங்க. நான் இதில் ஒரு வரி எழுதினேன், கண்ணதாசனுக்கு போட்டால்தான் பாட்டு வரும் என்றார்கள், கண்ணதாசனுக்கு போட்டால்தான் பாட்டு வரும் என்றார்கள், நானும் தான் போட்டு பார்த்தேன், வாந்தி வந்ததன்றி ஒரு வரி எழுத முடியலையே, வாந்தி வந்ததன்றி ஒரு வரி எழுத முடியலையேன்னு எழுதியிருந்தேன். இந்த பாட்டு அப்படி போட்டாங்க சார், குமுதத்தில் போட்டு சொன்னாங்க, போதைக்கு ஆட்பட்டு திருந்திய கவிஞரின் குரல் அப்படின்னு போட்டேன் கீழே. எனக்கு பாருங்க வெக்கக்கேடு, நான் போதைக்கு ஆட்பட்டனாலும் குமுதத்துக்கு தெரியாது, இப்போ திருந்திட்டனாலும் குமுதத்துக்கு தெரியாது. போட்டிருந்தாங்க. எனக்கு அதில் சந்தோஷம் என்ன, திருந்திட்டேன்னு போட்டுறாங்கன்னு. அப்புறம் தான் நான் திருந்தினேன். நானும் ஆரம்பித்து வந்தேன். இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறது நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் குடிக்காதவன் இல்லை, யாரையும் குடிக்காதீங்க போவீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது குடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? தயவு செய்து பண்பாட்டு மையம் என்று ஒரு எத்தனையோ கமிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக அரசில்.
வரிசைக்கு ஆன்மீகத்துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க, பல்வேறு துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ் வளர்ச்சி துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பணிவன்போடு கேட்டுக்கிறேன், பண்பாட்டுத்துறை என்று ஒன்றை ஆரம்பியுங்கள். பண்பாட்டுத்துறை என்று ஒன்று ஆரம்பியுங்கள். அதில் யாரை வேணாலும் தலைவராக பெரிய. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வந்து மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நான் இலவசமாக சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டில். ஏன்னா மதுவிலக்கு வந்தால் தான் இனி நம்முடைய தமிழகத்தை காப்பாற்ற முடியும். மதுவிலக்கு வர வேண்டும். நீங்கள் மதுக்கடை அடைக்கிறே சொல்ல, மதுக்கடைக்கே நான் வரல. நான் கேட்குறேன், புத்தக கடை திறந்து வச்சுருக்கான், எவ்வளோ பேர் புத்தகம் வந்து வாங்கினேன்? புத்தகம் எவ்வளோ பேர் வாங்குறாங்க? ஆனால் அந்த மதுவை வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மதுக்கடை அடைத்தால்தான் என்பதல்ல, மது குடிப்பதனால் வருகிற தீமைகளை சொல்ல வேண்டும். நீனே குடிச்சிருக்க, நீ எப்படா சொல்லலாம்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கணும், நீங்கள் கேட்கணும். நீ தான் குடிச்சிருக்க, உன்னை பற்றி எழுதியிருக்காங்க, அப்புறம் நீ எப்படா மதுவிலக்கு பிரச்சாரம் பண்ணலாம்னா. ஒரு பாக்கியான பத்திரிகை நினைச்சு, பாக்கியராஜ் அருமையான சிந்தனையாளர், அவர் ஒரு கேள்வி பதில், அந்த பாக்கியாவில் கேள்வி பதில், பலம் எது பலகீனம் எதுன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, பலம் எது பலகீனம் எதுன்னு. அப்போ பாக்கியா சொல்கிறாரு, பாக்கியராஜ், பலத்தை பலகீனமாக்கி பலகீனத்தை பலமாக்கிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கு போடுகிறேன்னாரு. போட்ட அந்த நிகழ்ச்சியை என்னென்னா, 1975 சிலம்பு செல்வர் மாப்போசி தலைமையில் ஒரு குடும்ப நலத்திட்ட பட்டிமன்றம் நடந்துச்சு கலைவாணர் ரங்கத்தில். அதில் கண்ணதாசன் ஒரு அணித்தலைவர், திருக்குறள் முனுசாமி, இங்கே வயதான வேறு தெரியும், திருக்குறள் முனுசாமி ஐயா ஒரு அணித்தலைவர். நான் கண்ணதாசனுக்கு எதிரணியில் பேசுகிறேன். நாட்டிற்கா குடும்பத்திற்கா குடும்ப நலத்திட்டம் பயன் தருவது பேசுகிறோம். கண்ணதாசன் பேசிட்டார். கண்ணதாசன் பேசினதுக்கு பிறகு அவரை மறுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. என்னுடைய குருநாதர் கண்ணதாசன், நல்லா நினைவில் வச்சுங்க, என்னுடைய குருநாதர் கண்ணதாசன். ஆனால் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. என்னுடைய குருநாதர் கண்ணதாசன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி. எதுலேயுமே சமத்துவமாக நடத்துவார், எல்லாத்துலேயும் சமத்துவமாக தான் நடத்துவார். அத்தனை பேரையும் அதுக்காக ஒதுக்கி விட்டு போக மாட்டார். இஷ்டம்னா வா அப்படிம்பார். அப்போ கூட கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டார். ரொம்ப நல்ல குணமடைஞ்சவர், ஜனநாயகவாதி, எல்லாரையும் மதிப்பார். நீ வா போகணும் தனியாக பேசினா கூட கடிதங்கள் எழுதுவோம், நீங்கள் வாங்க போகணும்னு எழுதுவார். மரியாதை எழுதக்கூடியவர், மரியாதை கொடுக்கக்கூடிய. அவர் ஆவேசமாக பேசினார், சமுதாயத்துக்கு தான் ஆகுன்னு பேசிட்டு வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தோன்னே அருணாபன் நீங்கள் வாங்க அப்படின்னு மாப்போசி கூப்பிட்டார். மாப்போசி கூப்பிட்டு நான் போனேன். நடுவர் அவர்களே, நான் என்னுடைய குடும்ப நலத்திட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லிவிட்டு, நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய கொள்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பட்டிமன்றத்தினுடைய கொள்கை 2 குழந்தைக்கு மேல் பெறக்கூடாது என்பதுதான். இந்த குடும்ப நலத்திட்டத்தினுடைய கொள்கை 2 குழந்தைக்கு மேல் பெறக்கூடாது என்பதுதான். 15 குழந்தை பெற்ற கண்ணதாசன் எப்படி பேசலாம்? இதில் கண்ணதாசனுக்கு எப்படி தகுதி இருக்கிறது? 15 குழந்தை பெற்றிருக்காரு, அவர் பேசலாமா? அவர் பேசக்கூடாது. எனவே இந்த அடுத்த வாய்ப்பு, நான் கொஞ்சம் தைரியமாக போயிடுறேன், அடுத்த வாய்ப்பு அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்தோடனே கண்ணதாசன் எந்திரிச்சு அந்த மைக்கு வந்தார். ஜாலியானது சார், பாக்கியாவில் அப்படி எழுதியிருக்காரு, தர்றேன். நான்ப்பா வா மைக்கு வா அப்படின்னாரு. நான் திருவிளையாடலில் நாகேஷ் மாதிரி, இல்லை நான் இன்னும் பேசி முடிஞ்சு வச்சு, எனக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சு ஆளை விடு அப்படின்ட்டேன். ஏன்னா அவர் ஏதாவது கண்ணாவண்ணான்னு கேள்வி கேட்டு நமக்கு பதில் சொல்ல தெரியலனா அசிங்கமாக போயிடும். ஏன்னா அவர் அறிவாளி, நமக்கு அவ்வளோ பத்தாது. அதனால் இல்லை நான் பேசிட்டேன், நீ வா மைக்குன்னாரு. மைக்கு வந்தேன். உனக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னாரு. உனக்கு சார் இதெல்லாம் ஒரு நடந்த நிகழ்ச்சிகள் கேட்டு சந்தோஷமாக இருங்க. உனக்கு எத்தனை குழந்தைனாரு? நான் 2 பிள்ளை என்ன பண்ணேன். நடுவர்களே, 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்ன தீங்கு வரும் என்பதற்காக உண்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்ன தீங்கு வரும் என்பதுதான். நான் 15 குழந்தை பெற்றேன், 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு எனக்கு தெரியும். இவன் 2 குழந்தை பெற்றிருக்கான், இவனுக்கு தெரியாது. அதனால இவனையெல்லாம் இந்த மாதிரி மேடையில் ஏற்றாதீங்க. அப்போ பலம் பலகீனமானது, பலகீனம் பலமானுச்சா? அப்போ 15 குழந்தை பெற்ற அனுபவசாலி அது பேசலாம் என்றால், இப்பொழுது மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாட்டிலேயே தகுதி உள்ளவன் நான் தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் தெரியுமா? எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் தெரியுமா? தாய் மதிக்க மாட்டான், மனைவி மதிக்க மாட்டான், குழந்தைகள் மதிக்க மாட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் மதிக்க மாட்டேன். ஆனால் நேர பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பேன். நம்மகிட்ட காசு வாங்கிட்டு குடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அப்படி உட்கார்ந்துருப்போம். போகிற வழியெல்லாம் சொல்லிப்பாங்க, குடிச்சு விட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, இவனுக்கு தான் குடிச்சிருக்கேன், அதுவும் நம்மோட காசுலேயே குடிச்சிருக்கேன், நம்மளே அவமானப்படுத்தேன், கேவலப்படுத்தேன். எவ்வளோ கேவலங்கள் தெரியுமா?
ஏதோ மது குடிக்கிறது பெரிய பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மது குடிப்பதை விட கேவலம் உலகத்திலே கிடையாது. என்றால் மதுவை குடித்த பிறகு மாதுவை தேடும். மாது கிடைக்கவில்லை என்றால் தகராறாகும். தகராறானால் கொலை விழுகும். மதுவால் மாது, கொலை, சூது அத்தனையும் விளைகிறது என்றால் ஒரு மதுவால் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை அநியாயங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒழிக்கப்பட வேண்டியது முதலில் மதுதான். ஒழிக்கப்பட வேண்டிய மதுதான். இனிமேல் தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நடைபோட வைக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நடைபோட வைக்க வேண்டும் என்றால் 2 விஷயத்திலிருந்து மாற்ற வேண்டும். ஒன்று, எப்போ பார்த்தாலும் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறத மாற்றணும். தடவிக்கிட்டே இருக்காயா செல்போனை, எந்த நேரமும் குனிஞ்சதில்லை. மகாகவி பாரதி சொன்னார், பெண்களே நீ தலை நிமிர்ந்த நன்னலையும் நேர்கொண்ட பார்வையும் உனக்கு வேண்டும் என்றாலே நான் சொல்றேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கராத்தே பழகிக்க. பெண்கள் அத்தனை பேரும் கராத்தே பழக வேண்டும். செல்போனை தடவிக்கிட்டே திறந்து விடுங்க. நீங்கள் குனிஞ்ச தலையோடு போனால் எவனும் பார்க்க மாட்டேன், நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. வேண்டாம், அந்த தடவிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் அந்த தடவுறதுல என்ன தெரியுமா, கம்பனுக்கு பிறகு இப்போ தான் இந்த தடவுற வேலை இங்கே வந்திருக்கு. கம்பராமாயணத்தில் தடவுனா ஐயா, ராவணன் சாக கிடக்கான். ராமபிரானுடைய அம்பு போணுச்சு எங்கே, ராவனுடைய இதயத்தில் போய் குத்திடுச்சு. குத்தினோன்னு அதுக்கு கம்பர் எழுதுறாரு, வெள்ளருக்கும் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடு இழைத்தவாறே கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள் இருக்கும் என தடவி, உள் இருக்கும் என உள் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழியே. அந்த அம்பு இருக்கே, அம்பு எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தடவிடுச்சு. அவனுடைய இதயத்தை தடவிச்சான். ஏன், அங்கே தீய எண்ணம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்கு. இவர்களும் ஆய்வு செய்யத்தான் தடவுறாங்க. என்ன வரும் நெட்டில், என்ன வரும் கூகுளில், என்ன வரும் அதுலன்னு வேண்டியதில்லை. அதில் வந்த தீமைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் பேசுவதற்கு பயன்படுத்துங்கள், அலுவலகத்துக்கு பயன்படுத்துங்க, அதோடு விடுங்க. எந்த நேரமும் அதிலே இருந்து, இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு கண்ணு கெட்டு போயிடணும், கண்ணு கெட்டு போயிடும், பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிட்டாரு. அப்புறம் ரத்த இது ஏதோ இங்கே வெடித்து ரத்த சிதை வருமா, சதா செல்ஃபோனை பார்த்துக்கிட்டா. அப்போ நம்முடைய ஆரோக்கியம் வேண்டாமா? நாம் வாழ்வதற்கு தானே வந்திருக்கோம். 100 வயது வாழ வேண்டாமா? இறைவன் நமக்கு தந்த வயது 100. அதுக்கு இடையில ஏன் சாகணும்? தயவு செஞ்சு வந்திருக்கிறவர்கள், அந்த சிவராமன் இருக்காரு, அவர் சொல்கிறாலும் கேளுங்க, யூடியூப்பில் சொல்கிறார், நிறைய சொல்கிறாரு. 100 வயது வாழணுங்கிற ஒரு முடிவெடுங்க. 100 வயது வாழணும் முடிவெடுத்தாச்சுன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நான் 100 வயது வாழ்வேன். இன்னைக்கு சொல்கிறேன், என்னையா சோகமாக இருக்கிய? 100 வயது வாழ்வேணும்னு சந்தோஷமாக கைதட்டினா சோகமாக இருக்கிய? என்னுடைய மனைவியினுடைய கவனிப்பு, என்னுடைய மனைவியினுடைய கவனிப்பு, நான் 100 வயது கொண்டாடாமல் விட மாட்டாங்க என்னை. ஏன்னா நடக்க சொல்கிறது பச்சை பிள்ளை மாதிரி என்னை நடக்க சொல்கிறது, உழைச்சுறது, வர சொல்கிறது, அதை சாப்பிட சொல்கிறது, இதை சாப்பிட சொல்கிறது. எதையாவது இந்த சிவராமன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா, சித்த மருத்துவர் சிவராமன் சொல்லிட்டாருன்னா அதை உடனே கலக்கிறது, அதை தர்றது, குடிக்கிறது, இப்படியே சொல்லி அருமையாக இன்றைக்கி 40 வயசு பையன் மாதிரி நான் திடுறேன். என்ன காரணம்? 100 வயது வரணுங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை சார். 100 வயது என்பது சாதாரணம். 2 விஷயம், சிரிச்சுக்கிட்டே இருங்க, தயவு செஞ்சு சிரிங்க. என்னத்தை இப்போ கொண்டு போயிட்டாங்க, என்ன போச்சு, எதற்காக உம்முன்னு இருக்கணும்? யாரை பார்த்தாலும் சரிங்க சார். யாரையா ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிங்க ரைட். இல்லை, அதுக்காக 24 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்காண்டா, லூஸ் போய் வந்துட்டேன் போயிருக்குன்னு. அதுக்காக பார்க்குறவங்கள பார்த்தோன்னே சரிங்க, அப்படி சரிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும். சரிங்க, சிரித்தா என்ன தப்பு? சிரிப்பதன் மூலமாக மனம் மலர்ச்சி அடைகிறது. இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், மனம் மலர்ச்சி அடைகிறது. சிரிக்க வேணும், அடுத்தவனோட பார்க்கணும். பகைவே கிடையாது, எவனோடையும் பகை இல்லைன்னு, பகையே கிடையாது சார். இந்த உலகத்தில் நமக்கு பகையே கிடையாது. ஏனென்றால் தெய்வத்தை நம்புகிறவர்களுக்கு சொல்கிறேன், நமக்கு தெய்வம் இருக்கிறது. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. சின்ன பிள்ளைக்கு சொன்னானே பாரதி, அது நமக்கு வேண்டாமா? தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. எடுத்துங்களே. இல்லை தெய்வத்தை நம்பாதவங்களா? யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி அவர் நமக்கு துணை, எந்த தீங்கும் வராது. ரைட், சரி.
தீங்கு வராது. தந்தை பெரியார் சொன்னதை கேட்டாலும் நமக்கு தீங்கு வராது. நான் வந்து சுயமரியாதையோடு வாழ முடியும், வாழலாம். அதனால் எப்படி இருந்தாலும் சரி 100 வயது இன்னைக்கு எழுதி வச்சுங்க. இன்னைக்கு வந்தவங்க யாரும் நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன் வேணாலும் மனசில். 100 வயது நீங்கள் இருக்க வேண்டும். 100 வயது இருக்க வேண்டும் என்றால் சிரித்து கொண்டே இருக்க வேணும். 100 வயது இருக்க வேண்டும் என்றால் மற்றவனை பற்றி சிந்திக்கப்படாது. 100 வயது இருக்கணும்னா கவலைப்படப்படாது. 100 வயது இருக்கணும்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு பஸ்ஸு இன்னைக்கு அந்த நம்பரை சொல்லி என்னமோ அந்த பஸ்ஸு போயிடுச்சான்னு ஒரு அம்மா கேட்குது. அவர் வந்து 10 நிமிஷம் ஆச்சு போயினாரு. 10 நிமிஷம் ஆச்சா? ஏன்னா பஸ்ஸு தானே போச்சு, உயிராக போச்சு. 10 நிமிஷம் ஆச்சாங்கிற நடந்து போ. புத்தக கண்காட்சி நடத்த முடியாதா? நாங்கள்லாம் பழனிக்கே நடக்கிறோம் சார். காரைக்குடியிலேருந்து 100 கிலோமீட்டருக்கு நாங்கள் காவடியை தூக்கி நடந்து போகிறோம். நடக்க முடியாது. இதுக்கே டென்ஷன் ஆகிற? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். ஆஃபீஸுக்குன்னு போனோம்னாக்க அங்கே மேனேஜர் படுத்துகிற பாடு, அது அவன் படுத்துகிற பாடு, இவன் படுத்துகிற பாடு, படாத பாடுபடுத்துகிறேன் அப்படின்னு பேசுகிறானே. எதுக்காக? மற்றவனை பற்றி சிந்திக்காதீர்கள். தெய்வம் நமக்கு துணை பாப்பா. அடுத்தது ஒன்றே ஒன்று, நமக்கு இது போதும் என்று நினைக்க வேண்டும். நமக்கு இது போதும் என்று நினையுங்கள். இது போதும்னு நினைச்சாச்சுன்னா 100 பேர் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன். இது போதும் நினைச்சிட்டீங்கன்னா எந்த கவலையும் கிடையாது. நம்ம கிடைச்சது போதும் சார். இப்போ எனக்கு 200 ஏக்கர் கிராமம். என்னடா டூப்பூர்னு டிவிக்காரங்க நினைச்சிடக்கூடாது. 200 ஏக்கர் கிராமம் அத்தனையும் கூத்தக்குடி சண்முகங்கிற ஒரு கம்யூனிஸ்டால் போச்சு, இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த பிறகு எழுந்திருக்கிறோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் இழந்த பிறகு நான் என்னுடைய தம்பிகள் எல்லாம் எழுந்திருக்கிறோம் என்றால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தோம். எந்த சொத்தை பற்றி கவலை, மூதாதையர்கள் வச்ச சொத்தே போச்சு. ஆனாலும் படித்து எழுதி நான் உலக நாடுகளில் 11 நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஓப்பனாக சொல்கிறேனே, லியோனி என்கிட்ட 6 வருஷம் பேசினார். ஞான சம்பந்தம் 3 வருஷம் பேசினார். இன்னும் எத்தனையோ பேச்சாளருக்கு நான் நடுவராக இருந்து பேசினேன். அப்போ நான் வரும்போது இத்தனை டிவி கிடையாது. நான் செல்வாக்காக இருந்தபோது புதிய டிவி மட்டும்தான். இப்போ கொஞ்சம் மெகா டிவி நாங்கள்லாம் உயிரோடு இருக்கணும்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மெகா டிவியில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பட்டிமன்றம் போட்டு விடுறாங்க. எதற்காக சொல்கிறேன்? மீடியாவில் வந்தால் தான் பெரியான்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு படிங்க. எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா பத்திரிகையில், தினமணி எல்லா பத்திரிகையிலுமே நிறைய கட்டுரை வருது. இப்போ இலக்கிய சாதாரண உள்ள டெய்லி பத்திரிகையெல்லாம் இலக்கிய கட்டுரைகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அதை படியுங்கள். தெரிஞ்சு படிப்பு ஒன்று தான் நம்மை காப்பாற்றும், படிப்பு ஒன்று தான் நம்மை உயர்த்தும். அதனாலே மதுவிலக்குக்கு நான் தயாராக இருக்கிறேன். தயவு செஞ்சு யாராவது குடித்தா கூட சொல்லுங்கள், குடிக்காதப்பா, குடல் வந்து போயிடும், சிரமப்பட்டுருவ, செத்து தொலைஞ்சிருவ, உன்னை நம்பி புள்ள ஊட்டி இருக்கு, தாலி கட்டின மனைவி இருக்கா, உன்னை நம்பி புள்ள ஊட்டி இருக்கு, நீ வாழ்ந்தாத்தான் வாழ முடியும் என்று அவர்களை சொல்லி திருத்துங்கள். அடுத்து தண்டனைகள் கடுமையாக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துபாயில் போய் இறங்குற நானும் சாரான் பாப்பையும் எவ்வளோ 5 நிமிஷம் பேரமா 5 மினிட்ஸ் போதும். நான் எப்படி பற்றியில 5 மினிட்ஸ் அப்படிங்க சொல்ல முடியாமல் அவர் நோ பண்ணிட்டு போ. இது ஒரு டெக்னிக். அவ்வளோ 5 நிமிஷம் முடிச்சேன். சாரி. துபாயில் போய் இறங்குறான். ஏன்னா நானும் வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன்னு எப்போ தான் சொல்கிறது. துபாயில் போய் நானும் சாரான் பாப்பையன் நடிகர் ஜெயசங்கர் எல்லாம் போய் இறங்குறான். இறங்கினோடனே அப்போ ஒருத்தன் கையெல்லாம் போனேன். நான் அப்போ ஒருத்தன் கேட்டேன், கை ஏதாவது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு. என் காதுக்குள்ளே வந்துடுறாரு, ஒரு பொண்ணை தவறாக கையை பிடிச்சி எழுதிட்டேன், இந்த நாட்டு சட்டப்படி கை வெட்டப்பட்டதுன்னாரு. நீ என்ன நினைப்பிட 15 நாள் இருந்திருக்கேன், இப்படி கையை வச்சுக்கிட்டேன். 15 நாள் தெரியாதனமாக கை வெட்ட கூட நம்ம கையை வெட்டி விடுவாங்க. அப்போ சட்டம் கடுமையாக்கப்பட்ட கையே ஆட்ட மாட்டேங்கிறேன். எங்கே வாலாட்டுறது? எங்கேயா வாலாட்டுறது? கடுமையான சட்டம். சிங்கப்பூரில் எழுத்தாளர் கழக தலைவர் ஆண்டியப்பன் வீட்டில் உட்காந்துருக்கோம். கவிதை நான் எழுதினேன். கவிதை நான் என்ன ஆசுகவியா கண்ணதாசனா? எழுதி கிழிச்சு இது நகையத்தை போட்டேன். அப்போது மாடியிலேருந்து காகிதம் கீழே விழுந்துச்சு. உடனே அண்ணன் ஆண்டியப்பண்ணன் சொன்னாங்க, ஐயோ கவிஞர் இருங்க, வெளியில் காகிதத்தை ரோட்டில் போடாதீங்க அப்படின்னு ஒரு ஆளை விட்டு அதெல்லாம் எடுத்தா சொன்னார். நான் கேட்டேன், ஏன் காகிதத்தை ரோட்டில் போட்டால் என்ன தப்புன்னு? அவர் சொன்னார், எங்கள் நாட்டு சட்டப்படி 50 வெள்ளி அபராதம். 50 வெள்ளினா 1000 ரூபா. ஒரு காகிதத்தை குப்பையை ரோட்டில் போட்டால் 1000 ரூபா அபராதம் என்றால் கேரளாவுடைய கழிவுகள் இங்கே வந்து குட்டப்படுமா? சட்டம் கடுமையாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், சட்டம் கடுமையாக இருந்தால் குற்றம் குறையும்.
சட்டத்தை கடுமையாக. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து 15 நாள் இருந்தேன். பேப்பரை பூரா அள்ளி இந்த சாமான்லாம் கட்டுவோம்ல, அப்போ கட்டும்போது இந்த குப்பையெல்லாம் அள்ளி வச்சு கட்டிக்கிட்டு வந்தேன். அப்போ ஆண்டியப்பனை கேட்டால், ஏன் இது என்ன பண்ண போறீங்கண்ணா? நீங்கள் வேற, நான் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கணும்னு கொட்டுவேன். சுதந்திர நாடு, சுதந்திர நாடு. சுதந்திரம்னா இவ்வளோ மோசமாக போச்சா? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவுசெய்து நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த நீதிபதிக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குற்றத்திற்கு அவர்களை நான் பாராட்டி வணங்குகிறேன். இதே போல தண்டனை கொடுத்தால் குற்றம் குறையும். இல்லைன்னா எப்படியாவது தப்பிச்சிடறானையா? காவல்துறை அதிகாரி காவல் நிலையத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு, ஒரு பெண் போலீஸை கை பிடிச்சி எழுத்துட்டாரு, ஓய்னு எல்லாரும் கத்தணுன்னு அவர் இருந்தாங்க. கடைசி அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை? ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா அவர் ஆயுதத்தை தீட்டுருக்குறேன், ஆயுதப்படைக்கு மாற்றுறதா? சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ண வேண்டாமா? தயவு செஞ்சு இது போன்ற குற்றச் செயல்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை சொல்லி, மகாத்மா காந்தியினுடைய நாடுதான் இது, மன்னிக்க வேண்டிய நாடுதான் இது. ஆனால் ராமபிரானை போல குற்றம் செய்தவன் பகைவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் வேண்டியவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கடுமையாக கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய நாட்டிலே நியாயங்கள் பிறக்கும், நல்லது விளையும். நாம் 100 ஆண்டு காலம் நலமோடு வாழ முடியும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் சட்டத்தை கடுமையாக்குங்கள், மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வாருங்கள், மதுக்கடைகள் இருக்கட்டும். நான் வீதிக்கு வீதி வருகிறேன், வீட்டுக்கு வீடு வருகிறேன். யாரெல்லாம் குடிக்கிறானோ அதை அடித்தானாலும் பரவாயில்ல, நான் போய் சொல்கிறேன், இன்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம் ஐயா, தயவு செஞ்சு குடிக்காதே, படி, புத்தகத்தை வாங்கு. எனவே படிக்க வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலேயும் நூல் நிலையத்திலே போய் புத்தகம் படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும், எழுச்சியை உண்டாக்க வேண்டும். புத்தகம் வாங்குவதுதான். 200 ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறியா? வாங்காதே, 200 ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கு. நீ படித்துப்பார், நீ திருந்துவாய். உன்னை திருத்துகிற ஒன்றே ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் திருத்துகிற ஒன்றே ஒன்று புத்தகம்தான், புத்தகம்தான் என்பதை சொல்லி புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டை புத்தகமாக மாற்றுவோம், புத்தகமாக மாற்றுவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு மதுவை தொலைத்து தலைமுழுவோம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.